அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உரையை நீங்கள் வெறும் தகவலாக மட்டும் கேட்காமல் உங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இது நம்முடைய வாரந்தோறும் வரும் வாழ்க்கை சவால்களை சமாளிக்க அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் பரிசு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் தேடும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது நிம்மதி. பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, பதவி இருந்தாலும் நிம்மதி இல்லை, உறவுகள் இருந்தாலும் நிம்மதி இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ்விடமிருந்து தூரமாகி விடுகிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. ஒவ்வொரு வாரமும் நம்மை திரும்ப அவனிடம் அழைக்க ஒரு சிறப்பு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாள் தான் யஃமுல் ஜுமா, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஜுமா தொழுகை, குத்பா, பள்ளிவாசல் சூழல், அதோடு சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை ஈதுல் புக்ரா என்று அழைத்தார்கள். ஏழைகளின் பெருநாள், பாவங்கள் மன்னிக்கப்படும் நாள், துஆ கபூலாகும் நாள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமையை நாம் எவ்வளவு பயனுள்ளதாக பயன்படுத்துகிறோம்? அதில் இருக்கும் அமல்களை எவ்வளவு நாம் அறிந்திருக்கிறோம்? அந்த அமல்களில் ஒன்றுதான் இந்த காணொளியின் மையக் கருத்து, சூரா கஹ்ஃப். சூரா கஹ்ஃப் என்பது வெறும் ஒரு சூரா அல்ல. அது ஒரு பாதுகாப்பு கவசம். அது ஒரு ஒளி. அது ஒரு நிம்மதியின் வாசல். அது ஒரு எச்சரிக்கை. அது ஒரு வழிகாட்டி. திருக்குரானின் 15வது ஜுஷுவில் இடம்பெற்றுள்ள இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா முன் வாழ்ந்த நல்லோர்களின் வாழ்க்கையை நமக்கு எடுத்துக் காட்டுகிறான். குறிப்பாக இளம் வயதிலேயே ஈமானில் உறுதியாக நின்ற சில இளைஞர்களின் கதையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவர்கள் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும், எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் அல்லாஹ்வை விட்டு விலகவில்லை. இதுவே இன்றைய இளைஞர்களுக்கும், குடும்பங்களுக்கும், சமூகத்திற்கும் ஒரு பெரிய பாடம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா கஹ்ஃபின் முதல் மிகப்பெரிய பலன் தஜ்ஜாலின் பித்னாவிலிருந்து பாதுகாப்பு. தஜ்ஜால் என்ற பெயரை கேட்டாலே நாம் அஞ்சுகிறோம். காரணம், அவனுடைய சோதனை சாதாரணமானது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத் வரை தஜ்ஜாலின் பித்னாவை விட பெரிய பித்னா எதுவும் இல்லை என்று. இந்த அளவுக்கு கடுமையான சோதனையிலிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அது என்னவென்றால், யார் ஒருவர் சூரா கஹ்ஃபின் முதல் 10 வசனங்களை மனனம் செய்து ஓதுகிறாரோ அவரை அல்லாஹ் தஜ்ஜாலின் பித்னாவிலிருந்து பாதுகாப்பான். இது முஸ்லிம் ஷரீபில் வரும் தெளிவான ஹதீஸ். இது இந்த சூராவின் முதல் பெரும் நன்மை. இரண்டாவது பலன் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபை ஓதுகிற ஒருவருக்கு அந்த ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை அல்லாஹ் தனது பேரொளியை அளிக்கிறான். அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தவறான பாதையில் போகும்போது நம்மை திருப்புகிறது. பாவத்தின் விளிம்பில் நம்மை எச்சரிக்கிறது. இதயம் கடினமாகும் போது அதை மென்மையாக்குகிறது. இன்று பலர் சொல்கிறார்கள், எனக்கு ஈமானில் சுவை இல்லை என்று. அதற்கு காரணம் இந்த நூறின் குறைவு. அந்த நூரை வாரம் வாரம் புதுப்பிக்கும் அமல்தான் சூரா கஹ்ஃப். மூன்றாவது பலன், அமைதி மற்றும் நிம்மதி. இன்று மன அழுத்தம், கவலை, பயம், குழப்பம் என்று மனிதன் தள்ளாடுகிறான். குடும்பத்தில் பிரச்சனை, கடன்சுமை, நோய், சமூக அழுத்தம். இந்த எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன? அல்லாவின் அமைதி. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஹதீஸில், ஒருவர் சூரா கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்த போது வானத்திலிருந்து அமைதி இறங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது குர்ஆனுக்காக இறங்கும் சகீனா என்று கூறினார்கள். ஆக, நிம்மதி வேண்டுமென்றால் வாரம் வாரம் இந்த சூறாவை ஓதுங்கள். நான்காவது பலன், சிறு பாவங்களின் மன்னிப்பு. ஒரு ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை நாம் எத்தனை தவறுகள் செய்கிறோம் என்பதை நாம் கணக்கிட முடியாது. ஆனால் அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவன். வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃபை ஓதுகிற ஒருவருக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது ஒரு மிக பெரிய நியாமத். ஐந்தாவது பலன், துஆ கபூலாகும் நேரம். வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ மறுக்கப்படாது. அந்த நேரத்தை தேடி அந்த நாளில் சூரா கஹ்ஃபையும் ஓதி மனமுருகி துஆ செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். வியாழக்கிழமை மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிபுக்குள் ஒருமுறை இந்த சூறாவை ஓதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளி வரும், நிம்மதி வரும், பாதுகாப்பு வரும். வல்ல அல்லாஹ் இந்த சூரா கஹ்ஃபின் மகத்தான பலன்களை உங்களுக்கும் எனக்கும் இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கச் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த நன்மை இன்னும் பலருக்கு சென்று சேரட்டும்.